அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலே குரு கஷ்டங்களை தரமாட்டார் என்பது சொல்வார்கள். மறைமுகமான லாபம், அதாவது நேரடியாக பணம் வாங்காம சிலர் லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு நிலை, மறைமுகமான லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்கியிருப்பாங்க, அந்த பொருளை விற்கும் போது 2 மடங்காக லாபத்தை கொடுக்கும். அந்த மாதிரி மறைமுகமான லாபத்தை தரக்கூடிய நீங்கள், சிலருக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அயன சயன போகஸ்தானங்கள், போகம் பெருகும். அதே போல் இரவு நேரங்களில் வெளியே சுத்தத்தை கம்மி பண்ணிங்க, தேவையில்லாத இடங்களுக்கு சென்று வராதீர்கள். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு, வழிபாடுக்கு உரிய இடங்களுக்கு கரெக்டாக போயிட்டு வாங்க. உளவார பணி செய்வது ரொம்ப முக்கியம். ஏதாவது கோவிலை எடுத்து சுத்தம் பண்ணுங்க, அது நல்ல உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம். அதே போல் இந்த தனுசு ராசிக்காரர்கள், நெருப்பு ராசிக்காரர்கள் ஹோமம் யாகங்கள்லாம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இறைவனுக்கு ஊதுபத்திலாம் வச்சு வழிபாடு செய்யும்போது, அதாவது தணல், தனுசு ராசியை தணல் ராசின்னு சொல்லுவாங்க. நெருப்பு கங்கு புகையக்கூடிய விஷயங்கள் செய்யும்போது லாபங்கள் பெறலாம். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் வலுப்பெறுகிறது. மன ஒற்றுமை, குடும்பத்தில் தைரியம், தொழிலுடைய முன்னேற்றங்கள், தேக ஆரோக்கியங்கள், மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும், சளி தொந்தரவு இருக்கும். உடல் பயிற்சி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையில்லாத விஷயத்துக்காக மனக்குழப்பம் போகாதீங்க. உடல் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் 4ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 4லே சனி அமர்ந்திருக்கிறார். அஸ்தாட்டம சனி, அஷ்டம குரு, காம்பினேஷனே சூப்பராக இருக்கும். அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்தில் குரு, ரெண்டுமே என்னென்னா 2 தொல்லையும் சேர்ந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்ற மாதிரி, இவரும் கெடுதல் தான் செய்ய போகிறார், அவரும் கெடுதல் இருப்பார். 2 பேரும் சேர்ந்து நன்மையை செய்வார்கள். இவர் அவரை கெடுப்பார், இவர் இவரை கெடுப்பார்ன்ற மாதிரி கெடுபலன்கள் இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கிடையாது. தைரியமாக இருக்கலாம். அதே போல் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள், வண்டி வாங்கக்கூடிய எல்லாமே இஎம்ஐ கட்டி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ரெடி கேஷில் உங்களால் பொருளில் சேர்க்க முடியாது. ஒரு நகை வாங்கினா கூட அதை சீடு போட்டு வாங்குறது, மாதத்தில் சிறுசேமிப்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று உளவார பணி செய்தாலே போதும். நீங்கள் விளக்கேற்றுறதோ இந்த மாதிரி அசுத்தம் செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குருவுடைய ராசி நீங்கள். குரு என்பவர் ஒரு சுத்தமான கிரகம்னு சொல்லுவாங்க. அதாவது 100% நன்மை கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான், அவருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஆலயங்களில் சுத்தம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ராசிக்காரர்கள் அருகாமையிலே உள்ள சிவாலயத்திற்கு சென்று உளவார பணி செய்யும்போது நல்ல லாபத்தை பெறலாம்.